ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். நீங்கள் பார்ப்பது சுஜி பேபி வீடியோ. இன்னைக்கு எதை பற்றின வீடியோ அப்படின்னா, நான் ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளேயே போகிறேங்க. இது வந்து எதை பற்றின வீடியோனா, நான் வந்து ஒரு அவேர்னஸ் வீடியோங்க. எதை பற்றின அவேர்னஸ் அப்படிங்கிறது, ஸ்கூலில் நம்ம குழந்தைங்களை முதல்ல நம்ம ஸ்கூலில் சேர்க்கும் போதும் சேர்த்ததுக்கு பின்னாடியும் நம்ம என்னென்ன கவனிக்கணும் அப்படிங்கறத பத்தின வீடியோ தாங்க இது. இதை வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க, ஃபுல்லா பாருங்க. ஃபுல்லா பார்த்தாதான் நான் என்ன சொல்ல வரேங்கிறது வந்து உங்களுக்கு புரியும். அண்ட் ஃபுல்லா பாருங்க அண்ட் வீடியோக்குள்ள போகலாம். ஓகேங்க. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து முதல்ல நம்ம பிள்ளைங்களை வந்து ஃபர்ஸ்ட் சேர்க்கும் போது நம்ம கவனிக்க வேண்டியது முதல்ல வந்து ஏஜுங்க. ஏஜ் வந்து எதை கவனிக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு வந்து ப்ரீகேஜி ஜாயின் பண்ணும்போது, ப்ரீகேஜி ஆகட்டும் பால்வாடி ஆகட்டும், அவங்க ஜாயின் பண்ணும்போது வயசு வந்து 3 இருக்கணுங்க. 3 இருந்தா மட்டும்தான் எல்கேஜிக்கு 4, யூகேஜிக்கு 5, 1ஆவதுக்கு 6 வயசு இருக்கு. 6 வயசு கம்ப்ளீட் ஆனா மட்டும்தான் 1ஆவது வந்து கரெக்டா இருக்கும். அப்பதான் 10th வந்து குவாலிஃபைடு எலிஜிபிளா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து நீங்க கரெக்டா வந்து 3 வயசு கரெக்டா ஆகும் போது நீங்க வந்து ப்ரீகேஜில ஜாயின் பண்ணும்போது எந்த ப்ராப்ளமும் இருக்காது. அப்படி நீங்க வந்து 2.5 வயசு அந்த டைம்ல வந்து நீங்க ஜாயின் பண்ணீங்கன்னா என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னா, அண்டர்டேக் ஸ்டூடெண்ட் சொல்லிட்டு அந்த பிள்ளைங்களை படிக்க வச்சதே படிக்க வைப்பாங்க. எக்ஸாம்பிள், இப்போ வந்து நீங்க எல்கேஜி போறாங்க அப்படின்னா திரும்பவும் வந்து அண்டர்டேக் ஸ்டூடெண்ட்ங்கிறனால திரும்பவும் வந்து அவங்க எல்கேஜி படிப்பாங்க. ஸோ ஒரு வருஷமும் வேஸ்ட் ஆகி மணியும் வேஸ்ட் ஆகும். ஸோ இதை வந்து நம்ம எல்லா பேரண்ட்ஸும் வந்து கவனிக்கணும். சீட்டு கிடைச்சா மட்டும் நம்மளுக்கு வந்து அவன் கரெக்டா போயிடுவான் அப்படின்னு நினைக்கிறது தப்பு. நான் அதை வந்து நான் மென்ஷன் பண்றேன். வயசு 3 வயசு இருந்தா மட்டும்தான் நீங்க வந்து சேர்த்தா மட்டும்தான் 6 வயசுல 1ஆவது அவங்க போவாங்க. ஸோ இதை தயவு செய்து எல்லா அம்மாங்களும், ஏன்னா வந்து சில விஷயம் கவனிக்காம இருந்து இப்ப கவனிக்கிறதுனாலதான் இது வந்து நான் உங்களுக்கும் தெரியணுங்கிறதுக்காக இந்த அவேர்னஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். அதனால நீங்க வந்து தயவு செய்து நீங்க வந்து வயசு 3 வயசு ஆகும் போது குழந்தைங்களை வந்து ஃபர்ஸ்ட் ப்ரீகேஜி ஜாயின் பண்ணுங்க. அதுக்கப்புறமே வந்து கரெக்டா இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து நீங்க கவனிக்க வேண்டியது, ஸ்கூல்ல வந்து சேர்த்ததுக்கு பின்னாடி அந்த பிள்ளைங்க என்ன கவனிக்குது, என்னென்ன கத்துக்குது அப்படிங்கறத வந்து நம்ம கவனிக்கணும். டெய்லியும் வந்து அவங்க என்னென்ன சொல்றாங்க, நீ ஸ்கூல்ல என்ன கவனிச்ச, நீ என்ன கத்துக்கிட்ட அப்படின்னு நம்ம டெய்லியும் என்னப்பா நடந்துச்சு அப்படின்னு வந்து நம்ம டெய்லியும் கேட்கணும். கேட்கும் போது வந்து அவங்க கண்டிப்பா வந்து ஸ்டார்டிங்ல வந்து ஒண்ணுமே சொல்ல மாட்டாங்க. சொல்றது எல்லாமே 1 2 3 ABCD இதுதான் ரொட்டீனா வந்து சொல்றது. இருந்தாலும் அவங்களோட செய்கையிலையும் அவங்க வந்து சொல்றதுலயும் சில வித்தியாசம் இருக்கும். இப்ப எக்ஸாம்பிளுக்கு என்னன்னா, ஃபர்ஸ்ட் வந்து என் பாப்பா வந்து ஃபர்ஸ்ட் 1 பாத்ரூம், அதாவது வந்து உச்சா அப்படி மோஷன் அப்படின்னு தான் நான் சொல்லி பழகினது. பட் அங்க வந்து ஸ்கூல்ல வந்து 1 பாத்ரூம் 2 பாத்ரூம் வந்து சொல்லி பழகிருக்காங்க. ஸோ கொஞ்சம் வந்து மாறி இருக்கா. அதே மாதிரி இன்னொரு சில விஷயம் என்னன்னா, சில விஷயங்கள் வந்து நம்ம சொல்லும் போது அவ வந்து அவங்க தம்பிக்கு சொல்லி கொடுப்பா. சிட்டிங், ஸ்டாண்டிங், எந்திரிச்சு நில்லுப்பா, எந்திரிச்சு உட்காருப்பா அப்படிங்கறதெல்லாம் வந்து அவ சொல்லி கொடுக்கும் போது ஏதோ ஒரு விஷயம் அங்க வந்து அவ கத்துக்கிறா அப்படிங்கிறது வந்து தெரியுது. அதே மாதிரி 3ஆவது விஷயம் என்னன்னா, அவங்க கத்துக்கிற விஷயம் ஓகே, நம்மளும் வீட்டுல வந்து வந்தோடனே வந்து நீங்க வந்து ரெஃப்ரெஷ் ஆகு அப்படின்னு எல்லாத்தையும் கையை கால் எல்லாத்தையும் கழுவிட்டு அதுக்கப்புறம் நீ விளையாடு அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம வந்து கத்துக் கொடுக்கணும். அட்ஸ் பேரண்ட்ஸாவும் நம்ம கத்துக் கொடுக்கணும். டீச்சர் அவங்க என்ன கத்துக் கொடுக்குறாங்கிறதையும் நம்ம வந்து கவனிக்கணும். இந்த 3 விஷயத்தையும் நம்ம வந்து கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும். இன்னொன்னு, நம்ம வந்து ஏஜ் பத்தி நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, இந்த அண்டர்டேக் ஸ்டூடெண்ட்ஸா இருந்துச்சுன்னா வந்து என்ன அவங்களுக்கு வந்து மைனஸ் அப்படின்னா, நம்ம பார்க்காம செய்யறதுனால வந்து எல்கேஜி திரும்ப படிப்பாங்க நான் சொல்லியிருந்தேன். அது வந்து அந்த குழந்தைங்களோட அட்மாஸ்பியர் எப்படி இருக்கும், ஃப்ரெண்ட்ஸுங்க அவங்க மேல படிச்ச, அதாவது எல்கேஜில இருந்து யூகேஜி போயிருவாங்க. ஆனா நம்ம பாப்பா எல்கேஜில இருந்து எல்கேஜிலேயே அடுத்து திரும்ப படிக்கும் போது அந்த பிள்ளைங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்கும், மணி வேஸ்ட் ஆகி நம்ம வந்து குழந்தைங்களோட அந்த ஒரு மைண்ட் வந்து இதாகிறது வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயம். ஸோ வந்து தயவு செய்து ஏஜை பார்த்து வந்து நீங்க வந்து சேருங்க. அப்புறம் வந்து அந்த குழந்தைங்களை நல்லபடியா அவங்க என்னென்ன பண்றாங்க, டெய்லியும் வந்து அவங்க வந்து ஹெல்த் வந்து அப்பப்போ வந்து வீக் ஆகும். காரணம் என்னன்னா, எல்லா குழந்தைங்களோட வந்து மிங்கிள் ஆகும் போது அடிக்கடி சளி பிடிக்கிறதுல இருந்து எல்லாமே இருக்கும். அது வந்து நார்மல். நம்ம வந்து அதுக்கு வந்து அதை நினைச்சு ஒரே பண்ணிக்க கூடாது. பட் அவங்க வந்து அடிச்சாங்களா இது பண்ணாங்களாங்கிறதெல்லாம் வந்து குழந்தைங்க அடிச்சாங்கன்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் அவங்க சும்மா சொல்றாங்களா, அவங்க உண்மையாலுமே அடிச்சாங்களா அப்படிங்கிறது நம்மளுக்கு சுத்தமா தெரியாது. ஸோ எல்லாத்தையுமே வந்து நம்ம பேரண்ட்ஸா நம்ம வந்து கவனிக்கணும். ஸ்கூல்ல என்ன நடக்குதுங்கிறதையும் கவனிக்கணும். நம்ம வீட்டுல குழந்தைங்க என்ன மாதிரி ரியாக்ஷன் கொடுக்குதுங்கிறதையும் கவனிக்கணும். இது எல்லாத்தையும் கவனிச்சா மட்டும்தான் நம்ம குழந்தை வந்து கரெக்டா இருக்கா அப்படின்னு தெரிஞ்சா மட்டும்தான் நம்ம நிம்மதியா இருக்க முடியும். சோ நம்ம குழந்தைய டேக் கேர் பண்ணிக்கிறதுல பாதி டீச்சருக்கும் பங்கு இருக்கு, நம்மளுக்கும் பங்கு இருக்கு. இதை வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டு இருந்தோம்னா நம்மளோட லைஃப் நார்மலா போகும். சோ இதை வந்து நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. முக்கியமா ஏஜை பார்த்து ஸ்கூல்ல ஜாயின் பண்ணுங்க. அண்ட் தேங்க்யூ சோ மச். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அண்ட் தேங்க்யூ சோ மச் அண்ட் டாடா.